இத்தனை கலைஞர்களும் இத்தனை கருவிகளும் ஒன்றாக சேர்ந்து ஒரு தெய்வீகமான ஒரு ஆன்ம நிலைக்கு நம்மளை கொண்டு போகும்பொழுது நம்மளை மீறி நம்மளோட எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல. பட் ஸ்டில் நீங்கள் கிளாப் பண்ணக்கூடாதுங்கிறது ரூலு. ஆனால் நம்ம மனிதர்கள்னால இருக்க முடியல. என்னன்னா அங்கே பார்க்க வந்திருந்த பார்வையாளர்கள் ஒரு பீஸ் முடிஞ்ச அடுத்த நிமிஷம் கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது கண்டக்டர் அவருக்கு ரொம்ப ஷாக்கு. இது நடந்தது இல்லையே அப்படின்னு. இசை ஞானிக்கு எப்படி நடக்காமல் இருக்கும்? நடக்கணும்ல. அதுதான் விதியை விதிகள் மீறப்படும், ரூல்ஸ் மீறப்படும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் ஹியூமன் எமோஷன்ஸ் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அப்படின்ற மாதிரி அந்த 4 போர்ஷன்ஸை அழகாக வாசிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் புதிய வார்ப்புகள் திரைப்படத்திலேருந்து இடம்பெற்ற இதயம் போகுதே அப்படிங்கிற ஒரு பாட்டை இசைஞானி இளையராஜா அவர்கள் பாடியும் இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய கலைஞர்களும் பாடியிருக்காங்க. அதையும் ரொம்ப சந்தோஷமாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதாவது என்னோட பாட்டை என்னோட கலைஞர்கள் என்னோட ஊரில் அவங்களோட சேர்ந்து நான் பாடுறது வேற, பட் புதுமையாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சொன்னேன்ல இந்த ராயல் ஃபில்ஹார்மோனிக் ஆர்கெஸ்ட்ரா அவங்களோட சேர்ந்து பாடும்போது அது ஒரு மிக புது அனுபவமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.